வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் திஸ்ஸ கரலியத்த பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா. வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. சிரியா சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யுவதிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. இனி விரிவான செய்திகள். புத்த சாசனம் மற்றும் பொது நிர்வாக பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் திஸ்ஸ கரலியத்த தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாராளுமன்ற செயலாளர் ஆகியோருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் அரசாங்கத்தின் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட போது திஸ்ஸ கரலியத்தவிற்கு பிரதி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருந்தது. அரசியல் பழிவாங்கல்களை நிறுத்தாமை உள்ளிட்ட சில விடயங்கள் காரணமாக தாம் பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக திஸ்ஸ கரலியத்த மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகளுடன் கல்முனையில் ஒருவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் இருந்து 1,10,400 வெளிநாட்டு சிகரெட்டுகள் நேற்றிரவு கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொறியியல் சேவைகள் நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. இலங்கை பொறியியல் சேவைகள் நிறுவனம் 2500க்கும் அதிகமான பொறியியலாளர்களை கொண்டுள்ளது. The world of yesterday can no more be recognized. All this with one goal, to change people's lives for the better. The future is going to be awesome. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஞாபக சின்னம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு MTV MBC ஊடக நிறுவனம் ஊடக அனுசரணை வழங்கியது. ඉංජිනේරුත් එක්ක අවුරුදු 11ක් වැඩ කරලා ඇමතිවරයෙක් විදියට අවුරුදු 5ක් වෛද්‍යවරුත් එක්ක වැඩ කරපුවාම அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 11 வருடங்கள் பொறியியலாளர்களுடன் வேலை செய்தேன். 5 வருடங்கள் வைத்தியர்கள் வேலை செய்த பொழுது பொறியியலாளர்களினதும் வைத்தியர்களினதும் வித்தியாசத்தை அறிந்து கொண்டேன். வெளிநாட்டு பொறியியலாளர்கள் இங்கு வந்து வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பயிற்சி, தொழில்நுட்ப அறிவுகள், ஆலோசனை போன்றவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாடு என்ற வகையில் கட்டியெழுப்பும் பொழுது எமது உரிமையுடன் எமது பொறியியலாளர்களை வலுப்பெற செய்ய வேண்டும். கொள்கை ரீதியில் இலங்கை பொறியியலாளர்களை வலுப்பெற செய்வதற்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியாக பின்பற்றுவதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அறிவை புதுப்பித்துக் கொள்வதற்காக காலத்தை செலவழிப்பது குறைவாக உள்ளது. ශක්තිමත් කළ යුතුයි. ප්‍රතිපත්තිය විදිහට සෑම විටම දේශීය අපේ ශ්‍රී ලාංකික ඉංජිනේරුන් ශක්තිමත් කිරීම සඳහා ගත හැකි සෑම පියවරක්ම ප්‍රතිපත්තියක් විදිහට අනුගමනය කරන බව ඉතාම පැහැදිලිව ප්‍රකාශ කරන්නට ඕනේ. අපි දකින අඩුවක් තමයි சம்பள நிலுவையை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. 5 மாத சம்பள நிலுவையை வழங்குவதற்கு கைத்தொழில் அமைச்சு இணக்கம் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டதாக ஆலையின் பொது ஊழியர் சங்கம் தெரிவித்தது. சம்பள நிலுவை விவகாரம் தொடர்பில் கைத்தொழில் அமைச்சின் செயலாளருக்கும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் கொழும்பில் நேற்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அமைச்சரவை அனுமதியுடன் முதல் 3 மாதங்களுக்குரிய நிலுவை சம்பளத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஏனைய 2 மாதங்களுக்கான சம்பள நிலுவையை அமைச்சரவை அனுமதியுடன் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கொழும்பில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணக்கப்பாட்டை அடுத்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக பொது ஊழியர் சங்க தலைவர் நாகமணி பேரின்பராஜா நியூஸ் போஸ்டுக்கு கூறினார். இதனை அடுத்து இன்று காலை கடதாசி ஆலைக்கு சென்ற ஊழியர்கள் 3 மாத சம்பளத்திற்கான காசோலையை பெற்றுக் கொண்டுள்ளனர்.
எங்களுக்கு முன் கொடுப்பனாக 3 மாத சம்பளத்தை இன்றைய தினம் வழங்குறாங்க. அதை விட்டு நாங்கள் மிச்சம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு தொழிலாளியும் பார்க்கும் நேரம் எங்களுக்கு தெரிகின்றது. 2 மாத சம்பளம் சம்பந்தமாக நேற்று மியனவில என்ற அமைச்சின் செயலாளரை சந்தித்து அவர் எங்களுக்கு ஏப்ரல் மாதம் வழங்குகிற சம்பளத்துடன் அந்த 2 மாத சம்பளத்தையும் வழங்குவதாக அவர் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார். அதை இன்றைக்கு தொலைநகர் மூலம் அவர் எழுத்து மூலம் எங்களுக்கு அனுப்புவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அடுத்தது இந்த போராட்டம் எங்களுக்கு இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு இந்த நியூஸ் பேஸ் சக்தி டிவி, சக்தி FM ஆகிய அலைவரிசைகளுக்கு நாங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடதாசி ஆலை ஊழியர்களின் போராட்டம் தொடர்பில் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்ட நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு ஊழியர்கள் நன்றி தெரிவித்தனர். போராட்டத்தில் உறுதுணையாக இருந்து இத்தவரைக்கும் எங்களுடைய நாளாந்த ஒவ்வொரு முன்னெடுப்புகளையும் வெளிப்படுத்தி இன்றைக்கு இந்த செக் எடுக்கத்தக்கதாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த சக்தி டிவிக்கு எங்கள் ஊழியர் சார்பில் நன்றியை தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் கண்ணில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று நல்வாழ்த்து கூறுகின்றோம். 18வது நாளாக நாங்கள் இன்றைக்கு இந்த 3 மாத சம்பளத்தை எடுக்கிறோம். 2 மாத சம்பளம் எதிர்வரும் 8ஆம் தேதி சம்பளத்தோட சார்பாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் இதை பெற்று தந்த சக்தி டிவிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் நிலுவையில் உள்ள 2 மாத சம்பளம் வழங்கப்படாத பட்சத்தில் மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என ஊழியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிகிரியா சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு சித்தாண்டி பகுதியைச் சேர்ந்த யுவதிக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆவணங்களில் ஜனாதிபதி கைச்சாத்திட்டுள்ளதாக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிகிரியாவிற்கு சுற்றுலா சென்றிருந்த போது கிளிப்பினால் சிகிரியா சுவருக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் குறித்த யுவதி கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார். தம்புளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு 2 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 24 மணித்தியாலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்ற விபத்தினால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று மாலை இடம்பெற்றதுடன் விபத்தில் படுகாயமடைந்தவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. வேன் மற்றும் மோட்டார் சைக்கிள் எதிரெதிரே மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த கதிரவளி பகுதியைச் சேர்ந்த 63 வயதான நபர் ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு பிரதேச அரசியல்வாதி ஒருவரின் வாகனமே மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்திரை அதிவேக வீதியில் இன்று அதிகாலை வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது. 7 கார்களை ஏற்றிக் கொண்டு பயணித்த லோரி அதிவேக வீதியின் பாதுகாப்பு வேலியை உடைத்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. கேகாலை மீப்பட்டிய பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். கண்டி நோக்கி பயணித்த லோரி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள வர்த்தக நிலையத்தில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் வர்த்தக நிலையத்தில் இருந்த 2 உயிரிழந்துள்ளதுடன் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். நூரெலியா கண்டி பிரதான வீதியில் வெஸ்ட் டோவாத்தை பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் பலியாகியுள்ளார். விபத்தில் காயமடைந்த 3 நூரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹபரண திருகோணமலை பிரதான வீதியில் ஹபரண ரயில் நிலையத்திற்கு முன்பாக லோரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் 32 வயதுடைய சாந்த விஜயசிங் என்பவரை உயிரிழந்துள்ளார். விபத்துடன் தொடர்புடைய லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ளாவளி பகுதி விவசாயிகள் தமது வேளாண்மை செய்கையை முன்னெடுப்பதில் பல்வேறு சிக்கல் தன்மைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளாமை கவலைக்குரிய விடயமாகும். மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச விவசாயிகள் சிறுபோக வேளாண்மைக்கு குளத்திலிருந்து நீரை பெற்றுக் கொள்ள முடியாமையால் தண்ணீர் பம்பியை பயன்படுத்தி நீரை பாய்ச்சி வருகின்றனர். தற்போது நீரின்றி பயிர்நிலம் வறட்சியாகி வருவதுடன் பயிர்களும் மலிவடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சீரான நீர்ப்பாசன திட்டத்தினை நடைமுறைப்படுத்தாமையினால் விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது வெள்ளாவளி சேர்ந்த கண்டம், ஏத்தாள கண்டம், இதுல 40 ஏக்கர் கிட்ட நிற்குது.
இதுக்கு இந்த குளத்தை, அதாவது வடிச்சல் தண்ணியை பயன்படுத்தி தான் விவசாயம் செய்கிறாங்க. அங்கால நாதனன்றது வாய்க்கால் காய்ச்சல் தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறாங்க. இது சரியான கஷ்டம். நாங்கள் செய்கிற வேலை அம்மா வச்சுட்டு தான் நாங்கள் செயல்படுறோம். எல்லாத்தாலையும் கஷ்டம் தான். அந்த மாட்டாலையும் கஷ்டம், எல்லாத்தாலையும் கஷ்டம். பம்பு வச்சு தான் அரைக்கணும். இதால் வெள்ளாவளி கண்டத்துகளுக்கு ஒரு சின்ன இதுகளும் உதவிகளும் ஒருவரும் செய்கிறாங்க. இல்லை எந்த இது வந்தாலும் வெள்ளாவளி கண்டத்தில் ஒரு பிரிக்கி எல்லாம் இருக்கு. ஒருவரும் டிஎஸ் ஆஃபீஸிலேருந்து ஒருவரும் இந்த வெள்ளாவளி கண்டத்துக்கு சின்ன உதவியும் ஒருவரும் செய்கிற மாதிரியும் இல்லை. எந்த எவர் இருந்தும் செய்யவில்லை. பல வருடங்களாக தாம் எதிர்நோக்கும் நீர் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை பெற்றுத்தருமாறு விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். திருகோணமலையில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தின் ரதோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஈழத்தில் உள்ள சக்தி பீடங்களில் தொன்மையும் மேன்மையும் கொண்ட ஆலயமாக திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் ஆலயம் விளங்குகின்றது. அம்பாளுக்கு விசேட பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் இடம்பெற்றன. அம்பாள் தேரில் எழுந்தருளும் கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். பக்தர்கள் தேர்வடம் பிடித்து இழுக்க அம்பாள் தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். மங்கள வாத்தியங்கள், பஜனைகள், தேவார பாராயணங்கள் ஒலிக்க அம்பாள் வீதியுலா வந்தார். மட்டக்களப்பு கல்லடி பகுதியில் கிராமிய கூத்து பெருவிழா நிகழ்வு நேற்றிரவு இடம்பெற்றது. கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. 7 குழுக்கள் பங்கு பற்றிய கலைக்கூத்து போட்டியில் மட்டக்களப்பு கலைக்கோட்ட கலாலயா அணி உத்திரை புலம்பல் கூத்தினை அரங்கேற்றி முதலாம் இடத்தை பெற்றது. வாழும் போது வாழ்த்துவோம் என்ற துணைப்பொருளின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட மூத்த கலைஞரான மாஸ்டர் சிவலிங்கம் கௌரவிக்கப்பட்டார். இந்த கிராமிய கலைக்கூத்து நிகழ்வில் கலைஞர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.